இருந்தாலும் நீங்கள் மாநில நிர்வாகிகள் நாம் அனைவருமே கூட்டு பொறுப்பாக செயல்படுவோம். இயக்கத்தினுடைய ஒற்றுமைதான் பெரிது, இயக்கத்தினுடைய ஓய்வுடைய நலன்தான் பெரிது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி, பதவியை விட ஓய்வுடைய நலனுக்காக நாம் பாடுபட வேண்டும், போராட வேண்டுமே தவிர பதவிக்காக நமக்கு நாமே போராட வேண்டியது இல்லை என்பதையும், எல்லோரும் சமமான் என்று கூறி யாருக்கு என்ன பொறுப்பை கொடுத்தாலும் அதை மனமூந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைப்படிதான் இதயமா இருக்கக்கூடிய நிர்வாக குழுதான் முடிவெடுக்கப் போகிறீர்கள். அந்த வகையிலே என்றெல்லாம் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். 3 மணி நேரம் தீவிர ஆலோசனைக்கு பிற்பாடு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை 11 மாநில நிர்வாகிகள் 3 மணி நேரம் விவாதத்தில் ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மாநில மையத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த இயக்கத்தில் எந்த உறுப்பினரையும் இழக்கக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நான் மட்டுமல்ல, நம்முடைய பொதுச்செயலாளர் பொருளாளரும் எந்த உறுப்பினரையும் எந்த காரணத்திற்காகவும் இழக்கவும் கூடாது. இழக்குவதற்காக நாம் பொறுப்புக்கு வரவில்லை. பிரச்சனைகள் இருக்கலாம், பல்வேறு கிளைகளிலே பிரச்சனைகள் இருக்கலாம், மாவட்டத்திலே பிரச்சனை இருக்கலாம். அவற்றையெல்லாம் நாங்கள் 2 மாவட்டங்கள், கோவை மாவட்டத்திற்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பிரச்சனை வந்த பொழுது முதலாக மாவட்ட மையத்திலே பேசி அது ஒரு தீர்வு காணுங்கள் என்று அந்த வாய்ப்பை மாவட்ட மையத்திற்கு கொடுத்தோம். அங்கே தீர்வு காண முடியவில்லை என்று சொன்னால் அடுத்ததாக மாநில நிர்வாகிகள் ஒரு குழுவை நியமித்து அந்த குழு பிரச்சனைக்குரிய தீர்க்க முடியாது என்று எண்ணுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் மாநில தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட ஒரு சில உறுப்பினர்கள் அடங்கி ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு கோயம்புத்தூருக்கு சென்று அங்கே ஒரு ஒற்றுமை நிலைநாட்டுவோம், கருத்து வேறுபாடுகளை மறப்போம், மறைத்திடுவோம் என்று கூறி அதற்கு வரையறுத்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கிளையுடைய நிர்வாகிகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வருகையை நான் மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்கிறேன். நான் இந்த மாத கட்டுரையை கூட எழுதியிருந்தேன். கடந்த 1.5-2 மாதங்களாக மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இதெல்லாம் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் 1.5 மாதம் என்னாலே நிற்க முடியாது. ஒரு துணையோடு தான் நான் ரெஸ்ட் ரூமுக்கு செல்ல வேண்டிய மிக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த நிலையிலே கூட நான் இந்த கட்டுரையை எழுதுகின்ற பொழுது முதலிலே உங்களால் தேர்வு செய்யப்பட்ட திருமேனிநாதன் மயிலாடுதுறையில நடைபெறுகின்ற செயற்குழுவில கலந்து கொண்டு வருகிற பொழுது உங்களுடைய இந்த மாநில செயற்குழு உறுப்பினர், ஆதாரங்கள் உறுப்பினருடைய முகங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு புதிய தெம்பு பிறக்கிறது. என் உடல்நிலை மீண்டும் பலமாகிவிட்டது என்ற உணர்வு இருக்கின்றது. அந்த உணர்வோடு தான் உங்களோடு நானும் பயணிக்க விரும்புகிறேன். தவிர நீங்கள் உங்களை விட்டு நான் புரிய மாட்டேன். அன்பு அண்ணன் அப்துல்லா அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே வரையறுக்கக்கூடிய எல்லாருடைய பெயரும் தெரிந்தாலும் கூட குறிப்பாக அவரை சொல்வதற்கு காரணம் மிக சிறந்த படுத்த இயக்கவாதி, மிக சிறந்த பணியாற்றக்கூடியவர். அவரை பற்றி எல்லா மாவட்டத்திலும் ஒவ்வொருவரும் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரை பற்றி நான் தனித்தனியாக சொல்ல முடியும். அந்த அளவிற்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கொண்டிருக்கிறீர்கள். ஒற்றுமைக்கு நீங்கள் எங்களுக்கு உதவிடுங்கள், உங்களுக்கு நாங்கள் உதவிடுவோம். ஒற்றுமைதான் பலம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கின்ற முதுமொழிக்கு ஏற்ப நாம் ஒற்றுமையாக இருப்போம். நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை மாநில நிர்வாகிகளுக்கு இருக்கின்றது. குறிப்பாக மாநில பொதுச்செயலாளரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிக சிறந்த உழைப்பாளர், ஓய்வில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உழைப்பின் காரணமாக சில நேரங்களிலே அவர் வேகமாக பேசலாம், கோபமாக பேசலாம். ஆனால் அவருடைய குடும்ப நலனுக்காக இந்த இயக்கம் கட்டிக்காக்கப்பட வேண்டும். நாடாள அவர்கள் தோற்றுவித்த இந்த இயக்கம் என்பது யார் மீதும் வெறுப்பு கொள்ளக்கூடாது, யார் மீதும் விருப்பம் கொள்ளக்கூடாது. நடுநிலையோடு செயல்படுவோம். அதுதான் நாராயண அவர்களுக்கு நாம் காட்டுகின்ற நன்றி என்பதை கொள்கையாக கொண்டு செயல்படுகிறார். அவருடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டால் கூட இந்த இயக்கத்திற்காக உழைப்பது பிரதான கொள்கையாக இருந்திருக்கிறார். அதே போலதான் நம்முடைய அண்ணன் பொருளாளர் அவர்கள் என்னை விட 4 வயது மூத்தவர். ஆனால் அவரை போன்ற ஒரு இயக்கத்திற்கு உழைக்கக்கூடியவரை நமக்கு கிடைக்கவே மாட்டார்கள். எனவே இந்த இயக்கத்திலே நீங்கள் இருவருமே 2 கண்களாக, கண்ணன் கூறினார் அல்லவா, எனவே இருவருமே 2 கண்களாக இந்த இயக்கத்திலே நாங்கள் உங்களை பார்க்கிறோம்.
இந்த இரு கண்களாலே நீங்கள் எங்களை பாருங்கள் என்று கூறி நிச்சயம் இந்த இயக்கம் ஒற்றுமையாக செயல்படுவோம், பிரச்சனைகளை தீர்ப்போம். கோயம்புத்தூர் மட்டுமல்ல, இங்கு வரையில் இருக்கக்கூடிய மாநில இணைச்செயலர் சந்திரசேகர் அவர்கள் வாயிலாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். பிரச்சனைகள் இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு முன்னாடி சண்டை இல்லாத இருக்காது, அப்பாருக்குள்ள சண்டை இல்லாம இருக்காது. அதுக்காக பொண்டாட்டி வேணும் புருஷ வேண்டும் முடிவு எடுப்போமா? பிள்ளை இல்லைன்னு சொல்லுவோமா? இதுதான் குடும்பம் என்று சொன்னால் இந்த கையில 5 விரல் ஒன்று சேர்ந்தால் உணவு உண்ண முடியும். அந்த 5 விரலும் சமமாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அந்த 5 விரலும் ஒற்றுமையாக இருந்தால் நாம் உணவை உண்ண முடியும், கொள்கையை வெற்றி பெற முடியும். அந்த வகையிலேயே மீண்டும் மீண்டும் உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது, பிரச்சனையை கலைந்துடும், யாரையும் இழக்கக்கூடாது. குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுவோம், திருத்துவோம். திருத்துவதற்காக மாநில அமைப்பு தலையிட வருகிறது. நிச்சயமாக நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தையும் திருவண்ணாமலை மாவட்டத்தையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனால் 3 ஆண்டுகளாக தென்காசி மாவட்டம் மடாலமாடா வந்திருக்காரு சந்திரன். எவ்வளவு கஷ்டங்கள் என்பதை எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு பிரச்சனை என்பதை பொதுச் செயலாளருக்கு தெரியும். அவரும் அதை வெளிக்காட்டவில்லை, நானும் வெளிக்காட்டவில்லை. இயக்கத்தை ஒற்றுமையாக என்னை முன்மொழிந்தாரே அன்பு அண்ணன் நகராஜ் அவர்கள், அவருடைய தலைமையிலே தான் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம், தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே இயக்கத்தை மீண்டும் மீண்டும் கூறுவது, விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை. எனவே அன்பு உள்ளங்களே, விட்டுக் கொடுப்பதனால் நாம் கெட்டுப் போவதில்லை. அருமை செயலாளர், கோயம்புத்தூர் செயலாளர் ஆற்றல் மிக்கவர், அமைதியானவர், அதிக பேச மாட்டார், ஆனால் செயலில் காட்டக்கூடியவர். அப்படிப்பட்டவர் அன்பு சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்கள் என்று சொன்னார். எனக்கு அவளை பார்க்கிற பொழுது ஒரு நம்பிக்கை துளிர் விடுகிறது. நான் உடலே கூறியது போல என் உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் கூட விளையாடுவதை பார்க்கின்ற ஒரு முகத்தை பார்த்தால் என் உடல்நலம் முழுமையாக சொன்னேன். அந்த நிலையிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த ஒற்றுமைக்காக மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒற்றுமையை காத்திடுவோம், இயக்கத்தை காத்திடுவோம், இயக்கத்துக்கு வலு சேர்ப்போம் என்று கூறி என்னுடைய முன்னுரையை இதோடு நிறைவு செய்கிறேன். தேவைப்பட்டால், தேவை ஏற்படாது, நம்முடைய பொதுச் செயலாளர் எல்லாவற்றையுமே விளக்கமாக உரையாற்றி பேச இருக்கிறார். அதன் பிறகு வருகின்றவர்கள் சுருக்கமாக நம்முடைய திட்டமிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே திருத்தணி செல்ல வேண்டும், திருவள்ளூர் செல்ல வேண்டும், திருநெல்வேலி செல்ல வேண்டும், கோயம்புத்தூர் செல்ல வேண்டும். இந்த தூரத்தை எல்லாம் கணக்கில் கொண்டு உங்களுடைய உரையை இயக்க வளர்ச்சிக்காக ஆலோசனையாக கூறுவீர்கள் என்று வேண்டுகோளை கேட்டு அமர்கிறேன். வணக்கம். அவர்களுக்கு எனது அன்புள்ள வணக்கம். புதிய தலைவர், புதிய நிர்வாகிகள் இந்த மாநில செயற்குழு ஒரு சிறப்பான செயற்குழுவாக மனிதர்களிடையே நடத்தி கொண்டிருக்கிறது. இன்று நமது மாநில கணக்கு தொகுதியில் 3 மாநிலங்களுக்கான கணக்கை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். தொகுதியை பொறுத்தவரை வரவை விட செலவு அதிகமாக உள்ளது. இதை எப்படி ஈடுபட்டுள்ளது என்று யாரும் பேசி ஒரு முடிவு காணவில்லை. மாநில நிதி கட்டட நிதி ரசீது வரவுகள் ஒரு 3 மாதத்தில் வர 1,08,000. ஆனால் செலவு 7,03,000. ஒரு 6 லட்சம் ரூபாய் அதிகமாக செலவு. இந்த மாதிரி செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த
நாம் கட்டுப்படுத்த வேண்டுமானால் நமது வரவை நாம் அதிகப்படுத்த வேண்டும். பத்திரிகை மொழியை பொறுத்தவரை 197 அதாவது 174 அது ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. நிரந்தர வைப்புமொழியை பொறுத்தவரையில் பொது நிதியில் 11,72,550 இதுதான் நம்ம எப்படி பொது நிதியில் இருக்கு. பத்திரிகை மொழியில் 11,19,799. இந்த எப்படின்னா நம்முடைய நிரந்தர வருமானமாக கணக்கிடுகிறது. 30 நாள் வந்து நம்ம வங்கி கணக்கில் இருந்து உதவியில் 8,95,000, பத்திரிகை மொழியில் 6,80,000. மாணவர்களின் பங்கத்துறை 2024-25 அதில் எல்லாருமே படிக்க விரும்பல. பொறுத்தவரைக்கும் 5 கிளைகள் மாநில பங்கத்துறை சேர்த்துள்ளன. கிருஷ்ணகிரியில் 2 கிளைகள் சேர்த்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் முழுமையாக சேர்த்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் முழுமையாக சேர்த்துள்ளது. அரியலூர் மாவட்டம் முழுமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் முழுமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதேபோல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் ஏற்கனவே முழுமையாக சேர்க்கப்பட்டன. மற்றுள்ள மாவட்டங்கள் தங்கள் ஆதார கிளைகளிலிருந்து மாநில பங்குகளை பெற்று மாநிலத்திற்கு இணைந்து அனுப்புவதற்காக அனுப்புவது கேட்டுக்கொள்வது. 2021-22 சேலம் மாவட்டத்தில் 3 கிளைகள், 2022-23 கன்னியாகுமரி 3 கிளைகள், 2021 கன்னியாகுமரி 2 கிளைகள், 2023 கன்னியாகுமரி 2 கிளைகள், சேலம் மாவட்டம் 3 கிளைகள், 2024 மயிலாடுதுறை, திருப்பூர் திருநெல்வேலி 2022-23 ஆண்டு எழுதி வருகின்றது. இந்த நிலைமையை தயவு செய்து பெற்று அனுப்புவதை உங்களுடைய கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல 2025 ஆண்டு நாட்கள் 24,929 ரூபாய்.